ச்சே 4 நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி வீணா போச்சே. சரி நீங்கெல்லாம் ஒரு மனுஷன் தானா? உங்களையெல்லாம் நம்பி ஏதாவது ஒரு விஷயத்துல இறங்க முடியுமா? இவ்வளவு கீழ்த்தரமான வேலையில இறங்கி இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சுனந்தா, அவசரப்பட்டு கத்தாத. எப்படி சார் என் நிலைமையை வந்து சொல்லி அவ்வளவு தூரம் அழுதுருக்கேன். அப்போ இவர் சொல்லல, உன் தங்கச்சியை நான் தான் கடத்தி இருக்கேன்னு. சுனந்தா ப்ளீஸ், நான் உன் தங்கச்சியை கடத்தல. சீ, பேசாத, ஒரு வார்த்தை கூட பேசாத. நான் சட்ட ரீதியா உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். இன்ஸ்பெக்டர், இந்த படுபாவி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். சுனந்தா ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இவ மூச்சு காத்து சுவாசிக்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. நான் வெளியில நிக்கிறேன். என் தங்கச்சி இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். சுனந்தா மிஸ்டர், என்ன இதெல்லாம்? முதல்ல அந்த பொண்ணை கடத்த சொல்லிருக்க, அப்புறம் வேணான்னு சொல்லிருக்க. எதுக்காக? சுனந்தாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் அதை பண்ண. இது என்ன புது கதை? ஆமா, எங்க அப்பா ஒரு மாதிரி மந்திர தந்திரங்கள்ல இஷ்டம் உள்ளவர். வசிய சித்து சக்திகளுக்காக 15 வருஷத்துக்கு ஒரு முறை நரபலி பூஜை ஒண்ணு பண்ணுவாரு. அந்த பூஜைக்காக சின்ன வயசுல நானும் விஷயம் தெரியாம உடந்தையா இருந்திருக்கேன். ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இந்த மாதிரி சமயத்துல எங்க அப்பா நான் மாறின விஷயம் தெரியாம என்கிட்ட இந்த முறை நரபலிக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பொண்ணு சுனந்தான்னு சொன்னாரு. நான் உடனே சுனந்தாவை பத்தி விசாரிச்சேன். அங்கதான் சுனந்தாவோட நல்ல மனசு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தது. எங்க அப்பா கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ண. இன்டர்வியூங்கிற பேர்ல ரெஸ்யூம் கூட ஜாதகத்தை வச்சு எங்க அப்பா சுனந்தாவை செலக்ட் பண்ணாரு. வேலை கொடுக்கற மாதிரி கொடுத்து ஒரு நாள் அவளை தூக்கி நரபலி கொடுத்துடலான்னு பிளான் போட்டிருந்தாரு. நரபலிக்கு கண்ணி கழிஞ்ச பொண்ணு உதவ மாட்டான்னு ஒரு நாள் அவங்க பேசிக்கிறத நான் கேட்டேன். அதனால சுனந்தாவை நான் ஒரு மாதிரியா பேசி பணிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா என் பேச்சுல அவ கோவமாய் போயிட்டா. அவ மேல உள்ள பாசத்துல அவ மறுபடியும் என்னை தேடி வரணுங்கிறதுக்காக போதையில எனக்கு தெரிஞ்ச ரவுடி மனோகர் கிட்ட சில பிளான்ஸ் கொடுத்துட்டேன். அத மறுநாள் மறந்துட்டேன். என் மேனேஜரா அவ வீட்டுக்கு அனுப்புன. அதுதான் நான் செஞ்ச தப்பு. ஏன், என்னாச்சு? அந்த மேனேஜர் தேவராஜ் சுனந்தாவோட தங்கச்சி ஜோதிய அவ வீட்டுல பார்த்ததும் வேற பிளான் போட்டுட்டான். என்ன பிளான் போட்டா? அவளை கடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கான். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ச்சே, இந்த ஆள்கிட்ட பணம் கேட்கலன்னா தனியா மாட்டவே மாட்டேங்கிறானே. ஏய், அவனை ஒரு இடத்துல பிடிச்சு விசாரிச்சதுல அவன் மனோகரோட ஆளுன்னு தெரிஞ்சது. மனோகர் அவனுக்கு போன் பண்ணி ஜோதியை கடத்த வேண்டான்னு சொன்னப்போ, வேண்டாம், அந்த பொண்ணை தூக்க வேண்டாம், புரியுதா? ஓகே சார். சரி, வந்துரு. ச்சே, 4 நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
எல்லாம் வீணா போச்சே. ம். ஆ? ஏய் இல்ல இல்லைனா ஏய் இல்ல ஏய் ஏய் இல்ல எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் இல்ல காப்பாத்துங்க. எதுக்கு ஓடில? ஏய் இல்ல என்கிட்ட தப்பிச்சு ஓட பாக்குறியா? இவன் யாரு? கர்ச்சிப்பை வச்சு அழுத்துறான். ஒருவேளை மயக்க மருந்து கர்ச்சிப்பா இருக்குமோ? ஹலோ மச்சான், என்கிட்ட ஒரு நல்ல ஃபிகர் மாட்டி இருக்குடா. பாம்பேக்கோ கல்கத்தாவுக்கோ இல்ல ஃபாரினுக்கோ வித்துரு. கைப்படாம தரேன், பார்த்து நல்ல ரேட்டா வாங்கி கொடு. என்ன போட்டோவா? சரி அனுப்புறேன். இப்ப இல்ல, எங்க முதலாளிட்ட 2 நாள் வேலை இருக்கு, முடிஞ்சது கொடுக்குறேன். நீ அதுக்குள்ள ஒரு நல்ல டீல் ரெடி பண்ணு. ஓகே. ஒரு ஜன்னல் அடைச்சா இன்னொரு கதவு திறக்குங்கிறது கரெக்டா தான் இருக்கு. நம்ம வேலை பார்த்த கூலிய இவனை மிரட்டி வாங்கிடலாம். அதுதான் கரெக்டான ஐடியா. மேனேஜர் தேவராஜ மிரட்டி காசு கேட்கறதுக்காக ஃபாலோ பண்ண அந்த பையன் மூலமா தேவராஜ மடக்கிட்டேன். அந்த பொண்ணு ஜோதி அவளையும் காப்பாத்திட்டேன். எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கா, வாங்க போங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.